இவன் தாங்க அர்ஜுன். இந்த டொயோட்டா கார் கம்பெனியில் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக வேலை பார்க்குறாங்க. இவனுக்கு அப்பா கிடையாது. இவங்க அப்பா விட்டு போன மாருதி 800 காரை இன்னும் யூஸ் பண்ணுகிறான். பின்னாடினா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறான் பாத்தீங்களா? ஹலோ தம்பி. வண்டி ஓட்டிட்டு இருக்கேன், திருப்பி கூப்பிடுறேன். சரி 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 ஓகே. இவங்க தாங்க அர்ஜுனோட அம்மா. பேரு பாண்டியம்மா. கும்பகோணத்தில் சத்யா மெஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஐயா கொஞ்சம் சட்னி ஊத்து, ஒழுங்கா கவனிங்க. வாழ்க்கையில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு லட்சியம் இருக்குங்க. ஏன் நமக்கு இல்லை? இவனுக்கு என்ன லட்சியம்னா எனக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா ஜோசியோங்கிறது ஒரு சயின்ஸ். உங்களை விட்டா அதை துல்லியமாக கணிச்சு சொல்கிறதுக்கு வேற ஆளே இல்லைன்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பார். நீங்கள் தான் என் பையனோட எதிர்காலத்தை பற்றி கரெக்டாக கணிச்சு சொல்லணும். சொல்லிடுவோம் தம்பி. சொந்தமாக வீடு இல்லை, சேவிங்ஸும் இல்லை, உன் திறமைக்கேற்ற தொழிலும் இல்லை. நீ பாவமே பண்ணாத ஒரு பாவமான ஆள். உனக்கு சொந்த தொழில் செஞ்சு பெருசாக வர யோகம் இருக்கு. ஆனால் பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓடுமா? கன்னிராசி பொண்ணு தான் அந்த பெட்ரோல் உனக்கு போட்டு வச்சுக்கிறது. ஒரு வெளிமாநில பொண்ணு, வேற மொழி பேசுறவ, அவளே உன்னை தேடி வருவா. நல்லா கேட்டுக்க, அவளே உன்னை தேடி வருவா. ஆனால் இன்னும் 1 வருஷத்தில் மேரேஜ் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கன்னி ராசிக்கார பொண்ணை கல்யாணம் முடிச்சிங்கன்னா வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்கும். கன்னி ராசியால வர்ற கன்னியால தொட முடியாத உச்சத்துக்கு நீ போக போற. சீக்கிரம் கல்யாணம் பண்ணு. உன் ராசிப்படி பார்த்தா வேற மொழி பேசுற பொண்ணு தான் வரும். அவளை நீ லாக் பண்ணிக்கினா உன் வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மா மா இங்கே இருக்கேன். மா என்ன பண்ணிட்டு இருந்த காலேருந்து? இட்லி சுட்டேன், சட்னி அரைச்சேன், பஜ்ஜி பண்ணேன். போய் சாப்பிடு போ. ஆமா, இட்லி சுடு, சட்னி செய், சாம்பார் வை. மருமக வீடு தேடி வந்துருவா. 10 மேட்ரிமோனியல் ஏறி இறங்கி 20 வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு கோயில் கோலன்னு போற இடத்துல சொல்லி வச்சதெல்லாம் பொண்ணு கிடைப்பா. இவ்வளவு சொல்லி வெரி ரெஸ்பான்சிபிள். முன்னெல்லாம் பொண்ணு பார்த்தா திட்டுவான், இப்ப பார்க்கலன்னா திட்டுறான். குட் இம்ப்ரூவ்மெண்ட். கன்னிராசியா? ஆமா. வேற மொழி பேசுறவங்களா? தெலுங்கு பேசுற குடும்பம்பா. ஆந்திராவா தெலுங்கனாவா? சென்னை சைதாப்பேட்டை. ஒரு பேலம்மா உனக்கு. போய் ஒரிஜினலா போய் தேடு. இந்த காலத்துல ஒரிஜினாலிட்டிக்கு போய் நான் எங்க தேடுறது? ஏன் தம்பி அந்த செவ்வாய் சம்பந்தம் என்னாச்சு? அவளுக்கு செவ்வாய் தோஷம்னா மச்சான், இந்த ராமேஸ்வரத்தில் ஒரு பொண்ணு பார்த்தலடா, செம்மையா இருந்தலடா. அவளே ஏன்டா வேணாண்ண? அவ ஒரு நாள் மூத்தவடா. இந்த காலத்துல இதெல்லாம் ஒரு விஷயமா? 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 திருநெல்வேலி பொண்ணு என்னாச்சுப்பா? ஆமா, பார்க்க அக்கா மாதிரி இருக்கா. என்ன மட்டும் திட்டுற? பாக்குற பொண்ணு எல்லாத்தையும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்ற. இப்படியே இருந்தா உனக்கு 1 வருஷத்துல எப்படா கல்யாணம் நடக்கும்? இந்த வயசுல எங்களுக்கு ஏன்டா தொல்லை கொடுக்குற? போய் யாராவது லவ் பண்றா போடா. முதல்ல லவ் பண்ணா திட்டினாங்க, இப்ப லவ் பண்ணலன்னு திட்டுறாங்க. என்னடா அர்ஜுன் பண்றது? டேட்டிங் ஆப் இன்ஸ்டால் பண்ற. பண்ணி உன் கண்ணியை தேடு. ஹாய். நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? நீங்க என்ன ராசி? வாட்? ராசி I'll give you a call, huh? குட் மார்னிங் கூகுள். டுடேஸ் ராசி பலன் ஃபார் தனுஷ் ராசி. Sorry, I don't know how to help with that yet. ஹாய்டா. ஹாய் மச்சான். அர்ஜுன், என் ஃப்ரெண்டு பிரியாடா. பிரியா Hi. மச்சான். ஆமா, நீங்க என்ன ராசி? What? Idiot. டேய், உனக்குலாம் வாழ்க்கையில கல்யாணமே நடக்காதுடா. ஹலோ, ஏங்க நீங்க என்ன ராசிங்க? ஏங்க இப்போ புரியுதுங்களா நம்ம அர்ஜுனுக்கு என்ன பிரச்சனைன்னு? அடா கடவுளே, சொல்ல மறந்துட்டேங்க. அவன் கையில் 6 கலர் சொக்கா மட்டும்தாங்க இருக்குது. திங்கள்னா வெள்ளை, செவ்வாய்னா சிவப்பு, புதன்னா பச்சை, வேலைன்னா மஞ்சள், வெள்ளினா நீலம், சனி கருப்பு, சண்டே லீவு. சார் டைரக்டர் கூப்பிடுறாரு. அதான் சொல்கிறேன். சரிங்க, நீங்கள் அர்ஜுனோட கதையை பார்த்துன்னு இருங்க. டைரக்டர் வேறு ஷார்ட் ரெடின்னு சொல்லி கத்தின்னு இருக்கிறாரு. நான் இடையில வந்து பார்க்குறேன். ஹலோ, சாமான்லாம் ரெடியா இருக்கு, வண்டி எடுத்து சீக்கிரம் வாயா. நிலைமை புரியாம பேசாதியா, வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் வாயா. என்ன மிஸ்டர் பெர்னாண்டஸ், வீட்டு காலி பண்றீங்க போல இருக்கு? ஆமா, அதனால உனக்கு என்ன பிரச்சனை? நீங்க சொல்ற டோன்ல இருந்தே தெரியுது உங்களை யாரோ பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு. பிரச்சனையே நீதான்டா. வாட் மிஸ்டர் பெர்னாண்டஸ், யூ ஆர் டெல்லிங் மீ? சாரி. நான் என்ன பண்ணேன்? இதுக்கு மேல நீ என்னடா பண்ணணும்? சாரி. என் வீட்டு சவுத்துல என்னை பார் யோகம் வரும்னு 2 கழுதை போட்ட ஒட்டி வச்சிருக்கேன். பிளாட்டை விட்டு வெளியே போறேன். தம்து குழந்தைங்க ஐ கைத மாமாண்டுங்க. எனக்கு அசிமா இருக்குதுடா. டோரை திறந்தா கழுத முகத்தை பார்த்தா நல்லதுன்னு ஓட்டினேன். அது ஒரு பெரிய தப்பா? அன்னைக்கு என் தோல்ல பள்ளி விழுந்த, நான் என்ன சொன்னேன்? எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னீங்க. நீ என்ன பண்ண? என் பொண்டாட்டியாண்ட போய் பஞ்சாங்கம் ஜோசியம்னு 10 வச்சு பீதியை கிளப்பி விட்டேன். 3 நாள் 3 ஆஸ்பத்திரியில புல் செக்கப். 1000 வருஷமா இருக்கிற பள்ளி பொய் சொல்லாது மிஸ்டர் பெர்னாண்டஸ். கண்டிப்பா உங்க கிட்னிலயோ ஹார்ட்லயோ பிரச்சனை இருக்கு. Good morning, Arjun. இவ்வளோ அழகாக இருக்கிற அர்ஜுனு எல்லா பொண்ணுங்க பின்னாடி சுற்றலாம்.
ஆனால் இவன் ஏன் ஜாதகம் ராசின்னு சுற்றுறான் தெரியுங்களா? இவனுக்கு சின்ன வயசில் ஒரு சம்பவம் நடந்ததுங்க. இவங்க தாத்தா சின்ன வயசுல ஜாதகத்தில் பெரிய நம்பிக்கை உருவாக்கி விட்டாருங்க. +2ல் பெரிய மார்க் எடுத்தவன் உன் ஜாதகத்தில் இரும்பு வாகன தொழில் தாண்டா காட்டுதுன்னு சொன்னதுனால ஆட்டோமொபைல்ஸில் வேலைக்கு சேர்ந்துட்டானா பாருங்களேன். மார்னிங் கிட்டனா Morning. கடவுளே. கார்டு இங்கே வரேன். மாப்ள எவ்வளோ கூட்டம்! டெபிட் கார்டை சொல்லிட்டு எடுத்துட்டு போயிருக்கலாம்ல. டேய், நான் உன்கிட்ட சொல்லிட்டு தான்டா எடுத்துட்டு போனேன். நீ தான் ஃபோனில் பப்ஜி விளாண்டுக்கிட்டே பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டினா மறந்துட்டியா? இந்த ஆளுத பசங்க தலையை தொங்க போட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்க போது உங்கள் டவுசரை ஊருனா கூட உங்களுக்கு தெரியாதா? அதில் ஓ சைஸ் இல்லை. இப்போ எதுக்கு இவ்வளோ துணி வாங்கிட்டு வந்திருக்க? போன வாரம் 4 ஜெட்டி 4 பனி வாங்கி கொடுத்தேன். அப்போ ஃபேண்ட் சட்டை எவன்டா வாங்கி கொடுப்பா? நான் பார்த்தா பெங்களூர் போகிறோம்ல. நம்ம போகிறோமா? எங்கே வர உன் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு நீ பெங்களூர் போகிறீல, நானும் கூட வர்றேன். என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நீ எதுக்கு வரணும்? அது நண்பனின் நண்பன் எனக்கும் நண்பனே அப்படி நான் சொல்ல, டைரக்ட் சம்சர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதெல்லாம் செல்லாது. ஏன் சொல்லாது? மூப்பனாரும் கலைஞரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாம். மூப்பனாரும் ஜெயலலிதாவும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? ஆமாடா. ஆனால் இன்னைக்காவது கலைஞரும் ஜெயலலிதாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பார்த்துருக்கியா? ஆப்ல அதுக்கு தான் அப்பப்போ இயக்குனர் கருப்பழனியப்பன் வீடியோவும் யூடியூப்பில் பார்க்கணுன்றது. சரி, இப்போ எதுக்கு பெங்களூர் வரணும்னு ஒத்த காலில் நிற்கிற நீ? வீட்டில் இருந்து வண்டி எடுத்தா பூந்தமல்லி பைபாஸை தாண்டி ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு காஞ்சிபுரம். அப்படியே யூட்டர்ன் பண்ணீங்கன்னா ஆற்காட்டில் நவாப் பிரியாணி, வேலூரில் அம்மா பிரியாணி, ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி, சும்மா வெள்ளாட்டக்கறியில் வெண்ணையை சேர்த்து பண்ணிட்டு பாப்பா. அப்பப்பா கடைசியாக பெங்களூரில் எம்பேர் பிரியாணி வித் கிரேப் ஜூஸ். பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வந்தா இந்த வண்டி ஓட்ட விட்டியா? எது? ஏய் ஏம்மா, இல்லை மாமாவை தான் வரமுறை தெரியாமல் சொல்லிட்டு அப்படின்னு நினச்சேன். ஏய் மாப்பிள மாப்பிள, அந்த அனிதா பிள்ளை யாரா? ஃப்ரெண்டு மாமா. ஃப்ரெண்டுண்ணே? ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டு. வெறும் ஃப்ரெண்டா எப்படா? கேர்ள் ஃப்ரெண்டா, பெஸ்ட் ஃப்ரெண்டா, மியூச்சுவல் ஃப்ரெண்டா, இல்லை விளாட்றிய பப்ஜி ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? ஜஸ்ட் ஃப்ரெண்டு. ஓ, வெரி டிஃப்ரெண்ட். ஏய், இதுவாடா ஃப்ரெண்ட்ஷிப்பு? டூயட்லாம் பாடிட்டு அல்லா பூது விளாட்றீங்க மாப்பிள. மாமா மாதிரியே பேசுறீங்க. ஆமாடாடா. தாய் தாய் மாமா மாப்பிள. முகூர்த்த காலு, பட்டி சோறு, உருமால் சீர்னு அப்படி கொண்டாடுறது சொந்தக்காரங்க கல்யாணம் கிடையாது. மேடையில் ஏறினோமா, போட்டோவுக்கு போஸ் கொடுத்தோமா, அங்கே எப்பேரி பிரியாணியில் ஒரு கட்டு கட்டமா வந்துக்கிட்டே இருக்கணும். மறுபடியும் பிரியாணியா முருகா? ஆமா, நீயும் அவளை எதுக்கு புரிஞ்சீங்க? அந்த கதையை கொஞ்சம் சொல்லு பாப்போம். சரக்கு அடிச்சா எல்லா பசங்களுக்கும் ஒன்று தோணும்ல. டேய் ஏன்டா அவ்வளோ அவசரம்? வாழ்க்கையில் எல்லாமே எனக்கு அவசரம் தான் மச்சான். இவன் என்னடா ஒரு ரவுண்டுக்கே இப்படி பேசிட்டு இருக்கான்? டேய், உனக்கு தான் அனிதா பெங்களூர்ல வேலை வாங்கி தரேன்னு சொல்றால, அப்புறம் ஏன் போக மாட்டேன் இடம் பிடிக்கிற? மச்சான், எனக்கு இந்த ஐடி வேலைலாம் செட் ஆகுதுடா. மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட ஏதோ வேலை தான் செட் ஆகும்னு என் ஜாதகத்துலேயே இருக்குது. ஓ இதானா? நான் வேணா அனிதாட்ட பேசி புரிய வைக்கவா? டேய், உனக்கு அனிதா பற்றி என்ன தெரியும்? அவள் சிம்ம ராசி, மக நட்சத்திரம். அவள் வச்சதான் சட்டம், அவள் பேசுறதான் சரின்னு வா. உன்னெல்லாம் கண்டு கூட மாட்டான் மச்சான். தேவையில்லாமல் ட்ரை பண்ண ஜோசஃபு, வேணாம். அண்ணா, ஏதாவது பாட்டு கிட்டு போடனேன். போடலாம்ப்பா. லைஃப் டல்லாக இருக்கு. போட்டுறேன். ஸ்வேதா,
நேற்று நடந்து நான் கேள்விப்பட்டேன். ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. என்ன கேள்விப்பட்ட? ஜோசப் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அர்ஜுன், நீ என்ன ஃபீலிங்ஸ் இல்லாத இடியட்னு நினச்சியா? ம், உனக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட வேலை தான் வேணும்னு சொல்லி தொலைச்சிருக்கணும்ல. தேவையில்லாமல் நான் சண்டை போட்டேன். சாரி அர்ஜுன். இல்லை, நான் தான் சாரி கேட்கணும். நீ எதுக்கு சாரி சொல்லணும்? இல்லை, நேற்று ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டா என்ன வேணாலும் பண்ணுவியா? எது கத்துற? நான் தான் சாரி சொல்லிட்டேன்ல. உன்னை கட்டி பிடிக்கிற மாதிரி தான் அவளையும் கட்டி பிடிச்சேன். அப்ப நானும் அவ்வளோ சேமா? ஷோ தப்பா பேசுறனே. நீ நினைச்ச அவளை கட்டி பிடிச்சிட்ட அனிதா. சும்மா சமாளிக்காதடா. ஐ அம் சோ டன் வித் யூ. அனிதா, என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன லைஃப்ல மிஸ் பண்ண. கண்டிப்பா மிஸ் பண்ண. இல்லை நீ இந்த சாரியை நான் நாளைக்கு சொல்லியிருந்தா கூட அவன் என்னை மன்னிச்சிருப்பா. அப்புறமா தான் தெரிஞ்சது என் ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். பேசாம வாய் மூடிட்டு இருந்து. மாப்பிள உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. மாப்பிள அந்த நெக்லஸ் சொல்றான். ஆனா சந்திராஷ்டமத்தால தான் அந்த பொண்ணு உன்னை விட்டு போச்சு நீ நினைக்கிற பாரு. அதான்டா ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு பிரியாணி பார்சல். கஷ்டமாங்க நான். கஷ்டமா நெய்யிலே வதக்கிருக்காப்ல. மாப்பிள என்ன அவளும் கூச்சம் இல்லாம உனக்கு பத்திரிக்கை வச்சிருக்கா, நீயும் வெக்கம் இல்லாம அந்த கல்யாணத்துக்கு போறியாடா? நீ என்ன சொன்ன கிட்ட போய் பிரியாணி சாப்பிட்றது கூடவே வர. நாங்க சொன்னோட தான் திங்கினா இந்த ஆழ்த்து பசங்களை புரிஞ்சுக்க முடியலன்ற. ஆமா, ரொம்ப சிம்பிள். என்னதான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாலும் நம்ம லவ்வுக்கு நம்ம ஹஸ்பண்டா தான் தெரியும். என்னதான் லவ் ஃபெயிலியர் ஆனாலும் நம்ம எக்ஸ் நமக்கு லவ்வரா தான் தெரியவா. இதெல்லாம் உன்ன மாதிரி 70s கிட்ஸுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா. என்னைக்குமே அனிதா எனக்கு ஸ்பெஷல் தான் மாமா. வீட்டில் இருந்த ஃபோனு என்னைக்கு ஜோப்பில் வந்துச்சா எல்லாமே மாறி போச்சு. இந்த வண்டியை கூட ஓட்டிடலாம் போல. இந்த வண்டியா வா. ஐயோ, நீ இறங்கிருவியா? ஏய் இருடா, இந்த வண்டியை விட்டு இறங்கடா. ஜிம்னாஸ்டிக் யோகாலாம் கற்றுருக்கணும். என்ன கல்யாணம் பண்ண இவ்வளோ புதுசாக இருக்கு? 5 ஸ்டார் ஹோட்டலியா? மூட்டு வா. ஐ பாரு, சரக்கு கலர் கலரான பொண்ணு. டேய், இவ்வளோ பெரிய சமுத்திரத்தை விட்டுட்டேன். ஒரு மஜாவான ஐட்டம் சாங்கு உன் வாழ்க்கையே இப்படி மாத்திச்ச மாப்ள. எந்த வேலைக்கு வந்தீங்களோ அந்த வேலையை மட்டும் பாருங்க. எந்த வேலைக்கு வந்தீங்க? ஓசிப்பிடி போங்க. நீராடிட வேண்டியதான். ஏய் அர்ஜுன். ஏய் என்னடா? நல்லா இருக்கேன். ஏண்டா இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கான், எந்த விவரம் ஏண்டா மாட்டல? மாட்டிட்டா மட்டும் எந்த பொண்ணை பார்த்தாலும் என்ன ராசின்னு கேட்குறான். ஏய் சும்மா நோயினோன்னு அதே பேசிட்டு. சரி அனிதா எங்கடா? பின்னாடி இருக்கா, போய் பாரு. ஹாய் அனிதா. லைஃப்ல என்னென்னமோ நினைச்சேன், ஆனா என்னெல்லாமோ நடந்துச்சுல. பட் யூ நோ வாட், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க வந்ததுல. தேங்க் யூ so much. I'm so happy to meet you. சேம் ஹியர். என்ன விடுஞ்சா கல்யாணம் அந்த பொண்ணு போய் கட்டி பிடிச்சிக்கிட்டியா? இதை கேட்டா 70 கிட்ஸ் 90 கிட்ஸ் மானுங்க. You haven't met my fiancé, right? Okay, wait. Sunil? Sunil? Yeah, I'm coming. Sorry. நான் சொல்லிருக்கேன்ல, that Arjun. Oh, hi, Sunil. ஹாய் அர்ஜுன். உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்காங்க.
அப்படி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? நான் கும்பராசி, எனக்கு டைம் கொஞ்சம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறீங்களா? தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா? டைம் சூப்பராக இருக்கும். அர்ஜுன், ஓகே, கோ என்ஜாய். வில் கேட்ச் யூ லேட்டர், ஓகே? See you, bro. எனக்கு ஒரு டெக்கிலா கொடுங்க. அனிதா விட்டுட்டு ஸ்வேதாவை கட்டி பிடிச்ச மாதிரி உன் ஷார்ட்டை விட்டுட்டு ஏன் ஷார்ட்டுக்கு வர? ஏய், உனக்கு யார் நீ? நான் குடிக்காதவங்க கிட்டலாம் பேச மாட்டேன். 2 more tequila shots. Come on. என்ன அதுக்குள்ள ஏறிடுச்சா? யார் நீ? I'm an imperfect species on the planet Earth. என் பர்சனலாக உனக்கு எப்படி தெரியும்? அனிதா எல்லாமே சொல்லுவா. நானும் அவளும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். By the way, I'm KR Vijaya. கையை விடுறியா? சாரி. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்த பொண்ணு நீ தானே? அது சாரி, நீங்கள் தானே? நீங்களா? Call me KRV. சரி, நீ சிங்கிளா? அது ஆக்சுவலி ஐ ஆம் சிங்கிள். நீயும் சிங்கிளா? நானும் தான். ஹாப்பியான சிங்கிள். பட் பார்ட்டிகெல்லாம் வந்தாதான் போர் அடிக்குது. எனக்கும் தான் போறீங்க. நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணலாமா? ஜாலியான கேம். இந்த பார்ட்டில மட்டும் நீ எனக்கு பாய் ஃப்ரெண்ட், நான் உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட். ஓகே, நல்லா இருக்கே. Few more shots. டைம் என்னாச்சு அங்கிள்? டைம் 10:20. மூன்றாம் பிறை பார்க்கலாமா? கமல் மூவி இப்போவா? நீலா. ஓ, தேர்ட் டே ஆஃப்டர் அமாவாசை. நைஸ். எனக்கும் பிளானஸ் தாங்க எல்லாமே. ரியலி? யா. ஸ்டார்ஸா? நமச்சிவாய ஓம் நமச்சிவாய 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 நமச்சிவாய. ஏன் மேன் கும்பிடுற? மூன்றாம் பிறையை பார்த்தா பொண்ணு கிடைக்கும்னாரு. கிடைச்சிருச்சுல்ல? எதுக்கு பொண்ணு? கல்யாணம் பண்ணிக்குதான். மேரேஜா? ஏய், நான் அப்படி ரியாக்ட் பண்ற? கழுத்துல தாலி கட்டும் போது எனக்கு நாய்க்கு பெல்ட் போடுற மாதிரி தோணும். But I believe in marriage. But I don't believe in marriage. ஏன்? 2024 மாசுக்கு போக போறேன். Bye bye. One way trip. அப்போ வரமாட்டீங்களா? ஏற்கனவே கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலன்னு ஒரே ஃபீலிங்ஸ். சரி, ஏன் கல்யாணம் பண்றீங்க? இப்போ எப்படி ஒண்ணுமே தெரியாம உன்னை எனக்கு பிடிச்சிருக்கோ, என்ன உனக்கு பிடிச்சிருக்கோ அப்படிதான். Even I feel the chemistry. நீ டேஞ்சர் எல்லாம் கிடையாது. எப்படி சொல்ற? நீ ஸ்வேதாவையும் ஒன்றும் பண்ணல, நீ அனிதாவையும் ஒன்றும் பண்ணல. So you're a good boy. பசங்க கெட்டவனா இருந்தா திட்டுறீங்க, நல்லவனா இருந்தா சிரிக்கிறீங்க. உண்மை புரியல. சரி வா.
உன்னை ரூம்ல டிராப் பண்ணிட்டு நான் போய் தூங்குறேன். அதுக்குள்ள வந்தாச்சா? அதான் என்ன போய் தூங்க. Is that what you want? விடுங்க, இதெல்லாம் தப்புங்க. நிச்சி ஏங்க நான் உங்கள்கிட்ட உடனே ஒன்று கேட்கணுங்க. என்னடா? நீங்கள் என்ன ராசி? What? அச்சோ, கன்னிராசியா என்னன்னு தெரியாமலே கண்ணி கஞ்சிட்டே. கடவுளே, என்ன நினைச்சுன்னு வேற தெரியலையே. லைஃப் இஸ் கிரேசி. எவன் வீட்டு கல்யாணத்துக்கு போய் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோமா என்ன? இவன் வாழ்க்கையில் விதி பயங்கரமாக விளையாடுது. விதி இவன் வாழ்க்கையில் இதோட நிறுத்துதா இல்லை ஸ்டார்ட் பண்ணுதான்னு நம்ம உக்காந்து பார்ப்போம்.